Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸில் 2024 and 2025 கிராஜுவேட்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த இன்டர்வியூக்கு, ஸோ எந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணலாம், எந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் குறைய உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1 to 1 சால்ஸ் என்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் குறைய நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் ஹைரிங் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க, 0 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 LP 2.75 LP வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஜாபோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாப் ஹைலைட்ஸ் தான் நமக்கு மெயினே. ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம்ஸ் பில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தென் வேறு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இதில் ஜாப் ஹைலைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் 2024 or 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் வித்தவுட் பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2024 or 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் சர்வ் ஆஸ் அ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இன் யூஎஸ் ஷிஃப்ட் ஹேண்டில் கஸ்டமர் என்கொயரிஸ், சேலரி காம்படிட்டிவ் இந்த இண்டஸ்ட்ரி இன் கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர் சர்வீசஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன் யூஎஸ் ஷிஃப்ட்டில், அதாவது நீங்கள் ஒரு ஈவினிங் டு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்டில் வித் கஸ்டமர் queries, ஸோ கஸ்டமர்ஸோட queries எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் சேலரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இந்த சேலரி இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேப் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வேறு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் கேன் ஷேர் யுவர் ப்ரொஃபைல்ஸ் இஃப் ரிசல்டட் இன் த பிளேஸ் ஆஃப் த ஃபைனல் செமஸ்டர். ஸோ 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2025 பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இப்போ ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். தென் வேறு யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2024 ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை வித்தவுட் பேக்லாக்ஸ். நீங்கள் பேக்லாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பேக்லாக்ஸ் இருந்தால் கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அந்த அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம், ஸோ எந்த ஸ்ட்ரீம் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் இன்ஜினியரிங் graduates will not be considered. So BE BTech MCA, ஸோ இதில் BE BTech MCA கன்சிடர் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஷிஃப்ட், மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலி நடக்கும். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸும் நடக்கும். ஸோ விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நடக்கும். உங்களுக்கு டேரெக்டாக வாக் இன்டர்வியூமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1 to 1 சால்ஸ் என்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அங்கே போய்ட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை டேரெக்டாகவே யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HR இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைல்ஸ் ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் ப்ரொஃபைல்ஸ் டு மோனிகா லீன் .g@HCLtech அண்டு பார்த்தீங்கன்னா s.vino@hcltech.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வித் பிலோ given the details அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 பீப்புள்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க HCL டெக்கோட. ஸோ வெரிஃபைடு மெயில் ஐடியே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரொஃபைல் ஷேர் பண்ணால் போதும், அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸோ மெயில் நீங்கள் ஷேர் பண்ணணும் இல்லையா? மெயில் எப்படி அனுப்பிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பர், கரண்ட் லொகேஷன், குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட், எக்ஸ்பெக்டட் CTC ஆர் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாத்துக்கும் எஸ் ஆர் நோ, ஸோ இதுக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்னமோ எல்லாத்தையும் நீங்கள் டேட்டாஸ் என்ட்ரு பண்ணணும். அந்த மெயிலில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் லொகேஷன் பெங்களூரில் இருக்கும். யூ கேன் ஆல்சோ ரெஃபர் அஸ் யுவர் ஃப்ரெண்ட் திஸ் ரோல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்லலாம், ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டாஸை காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மெயிலில் நீங்கள் அட்டாச் பண்ணி, ஸோ இந்த மெயிலில் உங்கள் இந்த கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சேலரி நல்ல சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 HRோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதும் உங்கள் போர்ட்ஃபோலியோஸை.
ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஹச்ஆருக்கு வந்து எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் டு ஒன் சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒன் டு ஒன் சால்ஸாக டேரெக்டாக உங்களோட மெயில் எல்லாத்தையும் நான் வந்து அனலைசிஸ் பண்ணி ஸோ எப்படி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்சைட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.